Happy evening, everyone. Really happy to welcome all of you to this Enneagram introductory session. இன்னைக்கு செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மீனிங்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு செஷன்ல இனியாகிராம்னா என்ன, 9 பர்சனாலிட்டி டைப்ஸ்னா என்ன, அண்ட் இது நம்ம பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கிளியர் ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு செஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரெயினர்ஸ், கவுன்சிலர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பர்சனல் க்ரௌத்ல இன்ட்ரெஸ்டா இருக்க நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களை நிறைய பேருக்கு நம்ம மென்டார் டாக்டர் ஹுசைன் பாஷா சாரை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கவங்களுக்கு சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்சைட் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ ரெடியா இருக்கு. லெட்ஸ் குயிக்லி வாட்ச் த வீடியோ. Dr. Hussain Basha, a visionary leader empowering minds and transforming lives. In a world where minds seek meaning and hearts yearn for hope, stands a visionary dedicated to empowering people, inspiring transformation and creating a world of peace. He is Dr. Hussain Basha, a beacon of the human mind. A distinguished psychologist, special educator, life coach, professor and author and social activist, Dr. Hussain Basha is a licensed ஹுசைன் பாஷா மனித மனத்தின் ஆழத்தை கற்றவர், மனிதநேயவியல் நிபுணர், சிறப்பு கல்வியாளர், இந்திய மறுவாழ்வு கவுன்சில் அங்கீகரித்த சிகிச்சையாளர், வாழ்வியல் பயிற்சியாளர், பேராசிரியர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், பன்முக ஆற்றல் கொண்ட அரிய ஆளுமை, நம்பிக்கையும் மாற்றமும் நிறைந்த மனித சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர், மனித மனங்களில் ஒளியை ஏற்றியவர் அவர்தான் டாக்டர் ஹுசைன் பாஷா. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள் என பல லட்சக்கணக்கான மனங்களில் நம்பிக்கையின் விதை போட்டுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, ஒடிசா, அபுதாபி, துபாய், ரியாத், மஸ்கட், குவைத், தோஹா, கொழும்பு, உலகம் முழுவதும் அவர் நடத்திய ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் வாழ்க்கையை தொட்டுள்ளன. இளைஞர்களுக்குள் எழுச்சியை ஏற்படுத்தி வழிகாட்டல் தேடும் மாணவர்களுக்கு திசை காட்டி தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கான பாதையை வெளிச்சமிட்டவர். அறிவிலும் ஆளுமையிலும் சிறந்தவர். உளவியல், சமூக பணி, தொழில் நிர்வாகம், மனிதவள மேம்பாடு, வணிகவியல், சட்டம், பன்னாட்டு வணிகம் என 13 பட்ட படிப்புகள் படித்தவர். அவர் பன்னாட்டு JCI அமைப்பின் நேஷனல் ட்ரெய்னர் மற்றும் ஆத்தர் சான்றிதழ் பெற்றவராகும். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாடியநல்லூர் இயக்குனர், ஆர்ட் ஆஃப் பீஸ் பவுண்டேஷன் மற்றும் ஹூ இன்டர்நேஷனல் குழுமம் நிறுவன தலைவர். அத்துடன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ரிசர்ச் இயக்குநராகவும் பணியாற்றுகிறார். மேலும் இந்தியா, UAE, USA ஆகிய நாடுகளில் செயல்படும் மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாகவும் திகழ்கிறார். எழுத்திலும் சிறந்தவர். அவரின் புத்தகங்கள் வாழ்க்கை வசப்படும், வெற்றிக்கலை, NLP, உணர்வாய் உன்னை, உளவியல் மற்றும் கற்பித்தல் முறைகள், என தேடும் வினாக்கள், மக்களின் சிந்தனையை மாற்றிய புது பிறப்பின் விதைகள். இவரது முயற்சிகளுக்காக கல்வித்துறை அமைச்சரிடமிருந்து சிறந்த ஆசிரியர் விருது, பெஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா விருது, அப்துல் கலாம் விருது, உளவியல் நாயகன் விருது உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றுள்ளார். உலகம் முழுவதும் மனநல விழிப்புணர்வை பரப்பி 3 உலக சாதனைகள் படைத்தவர். 16 மணி நேரம் நீட்டித்த ஆன்லைன் ட்ரெய்னிங் மாரத்தான், 200க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களுடன் ஒரே நேரத்தில் நடந்த குளோபல் ஹாப்பினஸ் சிங்க்ரோனி மனநல தினத்தில் 2000க்கும் மேற்பட்டோருடன் அமைக்கப்பட்ட உலகின் நீளமான மனித சங்கிலி அனைத்தும் இவரது தலைமையில். அவரது ஊடகத்துறை பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. கடல் கடந்த பறவைகள் ஆவணப்படத்தின் கருத்தாசிரியர், சமூக விழிப்புணர்வு குறும்படங்களில் இணை இயக்குனர், நடிகர் என்ற வகையிலும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் வடிவமைத்த DCP மற்றும் MDCC ஆன்லைன் பட்டய படிப்புகள் மூலம் உலகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். அதில் 90% பெண்கள் என்பது பெருமை மிகு உண்மை. அவர் பேசும் ஒவ்வொரு சொல்லும் என்னாலும் முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கும். அவரது ஒவ்வொரு செயலும் மனிதனின் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் வல்லமை கொண்டது. அன்பு, அர்ப்பணிப்பு, ஆற்றல் அனைத்தையும் இணைக்கும் மனிதர்
டாக்டர் ஹுசைன் பாஷா, உணர்வின் உளவியல் நாயகன். எல்லா புகழும் இறைவனுக்கே. டாக்டர் ஹுசைன் பாஷா. www.husainbasha.com. தேங்க்யூ எவ்ரிவன். இப்போ உங்க எல்லாருக்கும் நம்ம மென்டாரோட எக்ஸ்பீரியன்ஸ், விஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் பத்தி பெட்டர் ஐடியா கிடைச்சிருக்கும். So now, without any delay, I would like to invite Dr. Hussain Basha sir to take over the session. Over to you, sir. ஓகே, ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், இனியாகிராம் வந்து பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து ஆல்ரெடி ஏசிபிசி எம்டிசிசி ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி புதுசா இப்போ இனியாகிராம ஜாயின் பண்றதுக்காக இருக்கக்கூடியவர்கள் இருக்கீங்க. அது இல்லாம கெஸ்ட் நிறைய பேர் வந்து இனியாகிராம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஒரு செஷன் ஈவினிங் நடந்தது. ஸோ இது தமிழ்ல இருக்கும். ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி இனியாகிராம்னா என்ன, இனியாகிராம்ங்கிற ஒரு தலைப்பை நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, நம்முடைய விளம்பரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எஸ், இல்ல இங்கதான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நோன் டைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தா எஸ், இல்லைன்னா நோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இனியாகிராம் கேள்விப்பட்டீங்கன்னா நோன் டைப் பண்ணுங்க. ஓகே, எந்த அளவுக்கு இந்த டாபிக் மக்கள்கிட்ட பரிச்சயமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அருமை, தேங்க்யூ. ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு புது டாபிக்காகவும் இருக்கு அப்படிங்கிறது தான் உள்ளது. பர்சனலி கவுன்சிலிங்ல இல்லை பர்சனல் லைஃப்ல இனியாகிராமுக்கு முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு ஈவன் என்னுடைய வாழ்க்கையை நீங்க பிரிச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பர்சனாலிட்டி தியரி அப்படின்னு தான் இதை சொல்லணும். சரியா? பர்சனாலிட்டியில நம்மை நாம் புரிந்து கொள்வதற்கான அற்புதமான ஒரு டூல். இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பலரும் இதை வந்து ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய கவுன்சிலிங்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஏசிபிசியில் இருக்கக்கூடிய எம்டிசிசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்குமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். இனியாகிராம் அதுலயும் ரொம்ப யூனிக். அதிகம் கேள்விப்படாத, அதிகம் மக்களுக்கு போகாத ஒரு டாபிக், மக்களிடம் அதிகம் பேசப்படாத ஒரு டாபிக்காக இது இருக்கு. ஆரம்பத்திலாம் வந்து இனியாகிராம்னு போடும்போது தமிழ்ல வந்து நம்ம புத்தகம் எழுதியிருக்கோம் இனியாகிராம் சம்பந்தமாக. அது இனியாகிராம்னு எழுதியிருப்போம். அந்த இனியான்ன உடனே நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய இனிய அப்படிங்கிற ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க. நிறைய பேர் தமிழ் வார்த்தை தானே இனிய கிராம் அப்படிங்கிற மாதிரி. இனிய கிராம் அல்ல, இனியாவுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது வந்து ஒரு கிரீக் வார்த்தை. அப்போ இது அடிப்படையில் இது என்ன கொடுக்கும், இனியாகிராம் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்கான ஒரு அற்புதமான டூல், நம்மை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு டூல், நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு டூல். அப்ப நான் யாருன்னு தெரிஞ்சாதான் என்னை சுற்றி வாழக்கூடியவர்கள், என்னோட இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு என்னால அனலைஸ் பண்ண முடியும். எப்போ வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ அவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு நான் உணரும் பொழுது, ஸோ எனக்கான அந்த அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசா மாறும். நமக்கான வாய்ப்புகள் பெருசா இருக்கும், நமக்கான அந்த ரிசல்ட் நல்லா இருக்கும், வாழ்வியல் முறை நல்லா இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த இனியாகிராம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட். ஆல்ரெடி ஏசிபிசி எம்டிசிசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது உங்களுடைய இன்ட்ரோடக்டரி கிளாஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம கோர் கான்செப்ட் போவோம். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்க டாபிக் முடிஞ்ச பிறகுதான் ஸ்டார்ட் ஆகும். இது முன்னாடியே வந்து கெஸ்ட்டுங்களுக்காக மெயினா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸோ இதை வந்து நீங்க இப்பயே பார்த்துட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்ப பொதுவாக இனியாகிராம்ல என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இனியாகிராம்னா என்னங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் இருக்கும். மற்ற வகுப்புகள்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 180 இன்வென்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்வென்ட்ரிஸ் சொன்னா கேள்விகள், கொஸ்டினர்ஸ் சொல்றோம்ல, அது நம்ம என்ன மாதிரி பர்சனாலிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 180 கேள்விகள் கொண்ட அந்த ஒரு கொஸ்டினர்ஸ் நம்ம ஷேர் பண்ணி, அது தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதை நீங்க ஃபில் பண்ணி கடைசியில வந்து அந்த மார்க்லாம் நீங்க பார்க்கும்போது உங்க பர்சனாலிட்டி என்னங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அதை கண்டுபிடிச்சுதான் ஃபர்தர் நம்ம விஷயங்களுக்கே போவோம். சரியா? அது வந்து அடுத்து இருக்கு. அடுத்து ஒவ்வொரு டைப்பும் இனியாகிராம்ல மொத்தமா மனிதர்களை பாத்தீங்கன்னா ஒரு 9 வகையா பிரிக்கிறாங்க. இப்ப எப்படி வந்து நீங்க மனிதர்களை பார்க்கும்போது ஒரு ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறீங்களோ, இனியாகிராமுக்கு பிறகு நீங்க மனிதர்களை பார்க்கும் பொழுது ஆண் பெண் மட்டும் பிரிக்க மாட்டீங்க, உங்களுக்கு வந்து நம்பர்ல பிரிப்பீங்க.
இனியாகிராம் வந்து ஒரு 9 நம்பர்ஸை வந்து 9 வகையாக பிரிக்கும். அப்போ நீங்க ஒவ்வொரு மனிதரையும் பார்க்கும்போது 1ஆம் நம்பரா இருப்பாரோ, 2ஆம் நம்பரா இருப்பாரோ, ஒரு 3ஆம் நம்பரா இருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசுல அது பதியும். சரியா? அது எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் தாட்டுக்கு கொண்டு போகாது. அதுல வந்து கோர்ஸை முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கான்செப்ட் இதாகும், மற்றவர்களை புரிந்து கொள்வது ஈஸியாக இருக்கும். சரியா? ஆமா. இப்போ ருசிரேகா சொல்ற மாதிரி நிறைய பேர் இனியாகிராம்னு சொன்னா இன்ஸ்டாகிராம் மாதிரி அதுல போட்டோ போடலாமான்னு கேட்ட ஆள்லாம் இருக்கு. ஏன்னா அதுல போட்டோ எல்லாம் போட முடியாது. அதுல போட்டோ போட்டீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. போட்டோ போடுறதுக்காக இல்ல. சரியா? அது வந்து புரிந்து கொள்வதற்காக உள்ளது. இன்ஸ்டாகிராம் வேற, இனியாகிராம் வேற. கிராம் அப்படிங்கிறது பொதுவாக கிராம்ங்கிறது பிக்சர்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராம் ஏன் வச்சிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு இன்ஸ்டன்டா ஒரு பிக்சரை நீங்க போட முடியும். அதனாலதான் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது. அப்ப இன்ஸ்டாகிராமுக்குள்ள விளக்கம் இனியாகிராமுக்கு போறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமுக்குள்ள விளக்கம் என்னன்னா இன்ஸ்டன்டா கிராமாங்கிறது கிரீக் வார்த்தை. அந்த கிராமர்ல இருந்து வந்ததுதான் கிராம். அப்ப கிராம் என்பது ஒரு பிக்சர். அப்போ இன்ஸ்டன்டா ஒரு பிக்சர் வீடியோ இதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இன்ஸ்டாகிராம். இனியாகிராம்ங்கிறது கிராமா அதே மாதிரி ஒரு பிக்சரை கொண்டு எண்ணியாங்கிறது 9 கிரீக்ல நம்ம பார்ப்போம். அது அதை மையப்படுத்தி இருந்ததுதான் உள்ள விஷயம். சரியா? ரைட். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம். இப்போ அந்த பழகும் பொழுதே நமக்கு வந்து ஒவ்வொருத்தர்களை பற்றியான ஒரு அபிப்பிராயங்கள் ஏற்படும். பாசிட்டிவாக அவர்களோட பழகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். இப்போ நம்மள்ட்ட முடிச்ச பல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க நம்பர் என்னன்னு தெரியும். அந்த நம்பரை வச்சு அவங்க யாருன்னு அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும். ஏற்கனவே எம்டிசிசி முடிச்சவர்கள், இனியாகிராம் முடிச்சவர்கள் உங்க நம்பர் என்னன்னு டைப் பண்ண முடியுமா? பார்த்தீங்களா? டக்குன்னு வருது உங்க நம்பர். ஓகே. ஸோ இது ரியலைசேஷன். இப்போ இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதுல எந்த பேட்ச் இருக்காங்க? இப்போ பண்ணிக்கக்கூடிய ஜஸ்ட் முடிச்ச பேட்சும் இருக்காங்க, பழைய பேட்சும் இருக்காங்க. பழைய பேட்ச்ல உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ பேட்ச் 3 பேட்ச் 2ல இருந்தெல்லாம் இருக்காங்க. 21 ராமலட்சுமி மேம்லாம் வந்து இனியாகிராம் பிறந்த போதே பிறந்தவங்க. அந்த மாதிரி இனியாகிராம் அவங்களும் நீங்க பிரிக்க முடியாது. இனியாகிராம் எப்போ தொடங்கணுமோ அப்பையிலேருந்தே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இனியாகிராம் முதல்ல வந்ததா ராமலட்சுமி மேம் முதல்ல இந்த கிளாஸ்க்கு வந்தாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து பழசு. அப்போ இனியாகிராம்ங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு நம்பர் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். இனியாகிராம் மாப் ஒய் ஃபீமேல் லைன். இம்ரான் வந்து வேற டாபிக் போயிட்டாங்க. அவர் என்ன கேட்கிறாரு, இன்ஸ்டாகிராம் ஏன் வந்து ஃபீமேல்ஸ் நிறைய லைக் பண்றாங்க அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆய்வு இருக்கு. அந்தந்த அழகுபடுத்துதல் போட்டோ வீடியோ ஸோ இது எல்லாம் வந்து பொதுவாக ஒரு அழகு சார்ந்த விஷயங்கள ஒரு ஈர்ப்பு இருக்கலாம். அதனால ஒரு காரணமாக இருக்கலாம். உங்களை பத்தியான ஒரு தீவிர ஆய்வு வந்து தனியாக மேற்கொள்ளலாம். அதுவா ஒரு நோக்கமா இருக்கலாம். இப்ப நீங்க ஃபேஸ்புக் மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் ஓல்டா இருக்கக்கூடியவங்க, தகவலை போடக்கூடியவங்க அந்த பக்கம் ஃபேஸ்புக் பக்கம் போயிடுவாங்க. இங்க வந்து அதிகமாக போட்டோஸ் வீடியோஸ்க்காக இருக்கிறதால மேபி லேடிஸ் இருக்கலாம். இல்ல அதனால இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. நீங்க எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் உங்களை மாத்திடும். இப்ப இம்ரான் நீங்க போட்டிருக்கீங்களா ஏஐ பிக்சர், இந்த பிக்சரையே பயங்கரமா காமிச்சிடும். நீங்க ஒரு பேய் பிக்சர் கொடுத்தாலும் அது ஏஐ பிக்சர்ல அட்டகாசமா காமிக்கும். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராம்ல. ஒரு தடவை எங்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து ஒரு போட்டோ எடுத்தாங்க, குரூப் போட்டோ செல்ஃபி எடுத்தாங்க. இப்படி காமிச்சாங்க. நான் சொன்னேன் இது எந்த பிக்சர் அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா அவங்கதான், வேற யாரும் இல்லை. அவங்களதான் இப்படி காமிக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது வேற ஆள் மாதிரி இருக்கு. அவ்வளவு ஃபில்டர் அதுல இருக்கு. சரியா? அதனால வந்து இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப பாத்தீங்களா, இப்ப இனியாகிராம் ஆய்வை விட்டுட்டு இப்ப இன்ஸ்டாகிராம் ஆய்வு போயிருக்கோம் ஏன்னுட்டு. ஓகே. அப்ப வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் உள்ள எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறது பார்ப்போம். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஒவ்வொரு டைப்புக்கும் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். ஒவ்வொரு டைப்பும் நல்லா அனலைஸ் பண்ணுவோம். இன்டகிரேஷன் ஒரு கான்செப்ட் வந்து இதில் பார்ப்போம். இன்டகிரேஷனுங்கிறது நம்ம நம்ம நம்பர் ஒன்று கண்டுபிடிச்சிரோம்ல, நம்ம நம்பருக்கு தோதுவாக சில நம்பர்ஸ் இருக்கும். அவங்க மற்ற பண்புகள்ல இருந்து மற்ற நம்பர்ஸ்ல இருந்து சில பண்புகளை எடுக்கிறது. அதுதான் இன்டகிரேஷன் சொல்லுவோம். அதாவது உங்களுடைய பண்புக்கு வலு சேர்க்கக்கூடிய காரணிகளை கொண்டது இன்டகிரேஷன். அதை என்னங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி டிஸ்இன்டகிரேஷனுங்கிறது உங்களுடைய பண்புகளுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கும், அதை எப்படி உங்கள்ட்ட இருந்து நீக்கிறது அப்படிங்கிறது டிஸ்இன்டகிரேஷன். அதை பார்ப்போம். சார்ட்டிங் டெஸ்ட், இப்போ நம்ம வந்து இந்த 180 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் அனலைஸ் பண்ணி உங்க நம்பரை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு விதம். அது இல்லாமல் ஆன்லைன்லயும் 2 டெஸ்ட் வச்சு அதுலையுமே கண்டுபிடிப்போம். பிஹேவியர் தெரபிஸ், சரிங்க இதுதான் என் பர்சனாலிட்டி தெரிஞ்சிச்சு, இப்போ தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போறேன்னா கரெக்ஷன் பண்ணணும். சில நேரங்களில் வந்து நம்ம பர்சனாலிட்டி சில தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும்.
அப்ப அதை சரி பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் பிஹேவியர் தெரபிஸ்ட். அது சம்பந்தமாக பார்ப்போம். அதே மாதிரி சூட்டபிள் ப்ரொஃபஷன். நீங்க வந்து ஒரு பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கிறது பர்சனாலிட்டி வாழ்வியல் முறைக்கு மட்டும் கிடையாது. பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக ஒருத்தரை கல்யாணம் பண்றதுக்கு ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்ல நீங்க பயன்படுத்தலாம். கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கம்பேட்டபிலிட்டி இல்ல, 2 பேருக்கு வந்து பொருத்தம் இல்ல, 2 பேரும் அனுசரிக்கல, அப்போ போஸ்ட் மேரிட்டல் கல்யாணத்துக்கு பிறகு உள்ள பிரச்சனைகளை அனலைஸ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ ப்ரீ மேரிட்டலுக்கும் பயன்படுத்தலாம், போஸ்ட் மேரிட்டலுக்கும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்க, சரியான ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும், உங்க பர்சனாலிட்டிக்கு என்ன ப்ரொஃபஷன் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பயன்படுத்தலாம். சரியா? நவாஸ் பிரதர் கேட்கிறாரு, இது கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லலையேன்ட்டு. உங்களுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் சொல்லலை. இது வந்து டீட்டெயிலா தெரிஞ்சதுன்னா சில பேர் கல்யாணம் ஆகாது. சரியா? அப்ப கவுன்சிலர் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கும் போது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப சில நேரங்கள்ல வந்து சரியான முறைப்படி அதை ஃபுல்லா நம்ம படிக்கலன்னு வைங்களேன், கன்ஃபியூஷன் ஆகும். அந்த இந்த கிளாஸ் முடியிற வரைக்கும் முடிவு பண்ணக்கூடாது. இந்த 10 கிளாஸ் 20 மணி நேரம் முடியிற வரைக்கும் இந்த பர்சனாலிட்டி இப்படிதான் ஒரு முடிவு வரக்கூடாது. அப்போ பல நேரங்களில் இனியாகிராம் நடத்தாததுக்கு காரணமா தான். ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்க நிறைய பேரங்கள்னா, அது ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் இது இருக்கும். விளக்கங்கள் எல்லாம் டக்குன்னு நம்மள வந்து ஒரு தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு தோரணை ஏற்படுத்தும். எடுக்கக்கூடாது. அதனாலதான் நான் வந்து சொல்லுவேன், மற்ற கிளாஸ்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டேன். இந்த கிளாஸ்ல மட்டும் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் முன்முடிவுகள் எதுவும் எடுத்துறாதீங்க. இந்த பர்சனாலிட்டி இப்படிதான்ட்டு நீங்க எதிர்பாராத ட்விஸ்ட் அங்க இருக்கும், எதிர்பாராத விளக்கங்கள் இருக்கும். நீங்க இதை படிக்கும் போது வேற எங்கேயாவது போயிட்டு ரெஃபர் பண்ணிட்டு வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலான்னு வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு அது மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படையில இருக்கக்கூடிய கான்செப்ட். சரியா? அப்ப சூட்டபிள் ஒரு ப்ரொஃபஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஹெச்ஆர்ல இருக்க, அப்படி அவரு வந்து அந்த மாதிரி இதை வாங்கி என்ன பண்ணலாம், இதை வாங்கி அந்த ஸ்டாஃபுங்களுக்கு டெஸ்ட் வச்சு அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மேனேஜ் பண்ண விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அடிப்படையில் உள்ள கான்செப்ட். சரியா? ஓகே ஓகே. நவாஸ் பிரதர் வந்து சீனியர் பர்சன் ஸ்ரீலங்கா கூட ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், நம்முடைய வெல்விஷர், நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர். அவர் சொல்றதுதான், இது முடியறதுக்கு முன்னாடி எந்த முடிவும் எடுத்துட வேணாம். சில நேரங்கள் அந்த தலைப்புலாம் சொல்லும்போது இப்படித்தானே இருப்போம் அப்படித்தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நல்லா பார்த்த ஹஸ்பண்டை, உறவுகளை வளர்க்கணும். அது வரைக்கும் நல்லா பார்த்த ஹஸ்பண்டை பாதியில தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பார்க்க வேண்டாம். ஆனா நீங்க முழுமையா முடிக்கும் போது எல்லாரையும் நல்லா பார்க்க முடியும். அது வரைக்கும் ஒரு ஒரு புரிஞ்சுக்கிறங்கிற அடிப்படையில் நடுவுல வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ முடிவு பண்ணீங்கன்னா கஷ்டம். சரியா? அப்போ ஒரு சூட்டபிள் ப்ரொஃபஷன் என்னங்கிறத சூஸ் பண்றதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் ஒவ்வொரு டைப்ல உள்ள கேரக்டரும் நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரைட். இப்போ வந்து என்னியாகிராம்னா என்ன, என்னியாகிராம்னா என்ன அப்படிங்கிறது தான் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். எண்ணியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணியாங்கிறது 9, 9. கிராம அப்படிங்கிறது ரிட்டன் அல்லது டிரான், வரைஞ்சதுன்ட்டு. அப்போ 9 காரணிகளை கொண்ட ஒரு படம்னு சொல்லலாம், 9 காரணிகளை கொண்ட ஒரு எழுத்துன்னு சொல்லலாம். அப்போ வந்து ஒரே ஒரு பிக்சர் வந்து இப்ப நான் காமிப்பேன் என்ன பிக்சர்ன்ட்டு. அந்த ஒரு பிக்சர் தான் இப்ப நீங்க என்னுடைய முகப்பிலே இருந்திருக்கும், பார்த்திருப்பீங்க. இந்த பிக்சர் தான் என்னியாகிராமுடைய பிக்சர். இந்த பிக்சரை வந்து எப்படி போடுறது, அது எப்படி அனலைஸ் பண்றது, பார்க்கும்போது கொஞ்சம் ஜோசியம் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஜோசியத்துக்கு சம்மந்தம் இல்லை, அஸ்ட்ராலஜிக்கும் சம்மந்தம் இல்லை. பார்க்கும்போது அப்படி தெரியும். கட்டம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டம் கட்டி அவர் நல்லது கெட்டது அப்படிலாம் இல்லை. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது முழுக்க முழுக்க அறிவியல், உளவியல். சரியா? அப்போ ஒரு 9 காரணிகளை கொண்ட ஒரு புகைப்படம், ஒரு வந்து படம், இதுதான் வந்து என்னியாகிராம். அந்த 9 காரணிகள் தான் 9 பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தான் என்னியாகிராமுடைய விளக்கம். இந்த என்னியாகிராமுடைய விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஏசன் டைப் பண்ண முடியுமா? என்னியாகிராம்ங்கிறது என்னன்ட்டு. தமிழுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இனியெல்லாம் கிடையாது. இனியங்கிறது தமிழ்ல எழுதும்போது இனியான எழுதுவோம், என்னியாகிராம்ன்ட்டு. அது வந்து 9 நபர்களை குறித்த ஒரு படத்தை வந்து வரைஞ்சிருப்போம். அதுல வந்து 9 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுதான் வந்து அதுல உள்ள விஷயம். டன்? ஓகே. அந்த பிக்சர் இன்வால்விங் 9, அதாவது அந்த ஒரு படம் 9 இதை இன்வால்வ் பண்ணியிருக்கிறதால அது என்னியாகிராம்னு நம்ம சொல்றோம். இது எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது
ஆய்வுகள் வந்து பல்வேறு விதமான சோர்ஸ்ல இருந்து வந்ததாக சொல்லுது. அதுல வந்து 2 முக்கியமான சோர்ஸ் என்னன்னு சொன்னா, ஒண்ணு புத்திஸ்ட் பேக்ரவுண்ட், இன்னொன்னு சூஃபி ஆரிஜின், சூஃபி பேக்ரவுண்ட். அப்போ அவர்கள் அந்த காலத்தில் புத்திஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்தியதாக இது போன்ற பல காரணிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சூஃபி பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடியவர்களும் மனிதர்களுடைய பண்புகளை வெவ்வேறு விதமாக பிரிச்சு அது சம்பந்தமாக அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இனியாகிராம் வந்து அதுக்கு பிறகு ஆய்வுகள் எடுத்து பார்க்கும் பொழுது இது பேக்ரவுண்ட் வந்து ஒண்ணு புத்திஸ்ட் பேக்ரவுண்டாக இருக்கலாம் அல்லது சூஃபி ஆரிஜினாக இருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கே ஒழிய 100% இனியாகிராம் இதுல இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாத சூழல் இருக்கு. அப்போ ஒரு டவுட் வரும், எங்க இருந்து வந்ததுன்னே தெரியலனா அது எப்படி நம்புறது? அப்படிதானே? அது எப்படிப்பா நம்ப முடியும், எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல அப்படின்னா? சூஃபிங்கிறது அது ஒரு வழிபாட்டு முறை சகாய மாரி. சூஃபிங்கிறது அது ஒரு வழிபாட்டு முறை, அது அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. சூஃபிகள் இன்னைக்குமே உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இருக்காங்க. சூஃபிங்கிறது அது ஒரு வாழ்வியல் முறை, ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் முறை. சரிங்களா? இப்போ புத்திஸ்ட் எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் முறையோ வாழ்வியல் முறையோ, அதே மாதிரி சூஃபிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் முறை. அப்போ அங்கிருந்து வந்ததுன்னு சரியா தெரியலங்கும் போது அதை நம்ம நம்பலாமா கூடாதா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கொஸ்டினுக்கு போக தேவையில்லை. வந்தது எங்கிறதுனா தெரியல, ஆனா வந்த கான்செப்ட் எல்லாத்தையும் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி அதை வந்து முறைப்படுத்திட்டாங்க. ஸோ அது வந்து முறைப்படுத்தி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தியரிஸ் வந்து அதை இனியாகிராமுடைய விஷயங்கள் அசோசியேட் ஆகிருக்கு. நிறைய காரணிகளை அடிப்படையாக கொண்டு அது அடுத்தடுத்த கட்டத்துல போகும்பொழுது இனியாகிராம் வந்து முறைப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாயிடுச்சு. இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல அதனுடைய பேக்ரவுண்ட்லாம் எடுத்து அதை பத்தி ஆய்வுகள் பண்ணி பொலிவியன் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் ஆஸ்கர் இகாசோ அப்படிங்கிறவர் தான் 1950 இது சம்பந்தமாக ஒரு முறைப்படுத்தலை தொடங்கினாரு. தொடக்கத்துல வந்து அவர் வந்து முறைப்படுத்தினது இகாசோ தான். இகோசாவுக்கு பிறகு சிலியில இருக்கக்கூடிய கிளாடியோ நராஞ்சோ 1970 அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போறாரு. இது ஆய்வுகளை வந்து மேம்படுத்துறாரு. இந்த ஆய்வுகளை மேம்படுத்துறாரு. அதற்கு பிறகு முக்கியமான கட்டம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து முறைப்படுத்தி டிஎஸ்எம் மேனுவல்ல இடம்பெற வச்சதுதான். டிஎஸ்எம் மேனுவல்ங்கிறது சைக்காலஜி பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியும். அதுல வந்து அமெரிக்கன் சைக்கியாட்ரிஸ்ட் அசோசியேஷன் அப்படிம்பாங்க. அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய மேனுவல். நீங்க வந்து இன்னைக்கு மனநலம் சம்பந்தமாக எந்த டிஸார்டராக இருந்தாலும் இந்த டிஎஸ்எம் உடைய மேனுவல்ல இருந்தாதான் அது வந்து ஒரு மனநல பிரச்சனைகள், மனநல தீர்வுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி வந்து இது பதிவு பண்ணப்பட்டதால இது முறையாக உளவியல் ரீதியான ஒரு பயிற்சி முறை அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதான் நான் சொன்னேன், வந்த பேக்ரவுண்ட் பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கலாம். அதற்கு பிறகு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு இன்றைக்கு இனியாகிராம் என்பது ஜான் லில்லி, கிளாடியோ நராஞ்சோ போன்றவர்களால் முறைப்படுத்தப்பட்டு அது அமெரிக்கன் சைக்கியாட்ரி அசோசியேஷனோட அங்கீகரிக்கப்பட்டு டிஎஸ்எம்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதனால இது முழுமையான ஒரு உளவியல் சார்ந்த படிப்பு அப்படிங்கிறது தான் அடிப்படையில உள்ள விஷயம். அப்போ 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மக்களை பற்றி, மனிதர்களில் இருக்கக்கூடிய 9 நபர்களை குறித்து நம்ம வந்து என்ன பண்றோம், இங்க நம்ம படிப்போம். சரி, இது ஏன் படிக்கணும்னு சொன்னா இது ஒரு ஒரு நபருடைய பர்சனாலிட்டிங்கிறது, அது பர்சனாலிட்டி நம்ம கடந்து போக முடியாது. அந்த பர்சனாலிட்டி அப்படியே இருந்ததுன்னா அது மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனுஷன் வந்து ரொம்ப தனியாவே இருக்கான். அவன் யார்ட்டையுமே வந்து ஒருங்கிணைஞ்சு போகல. அவன் யார்ட்டையுமே வந்து பேசல. அவன் தனிமையை விரும்புறான். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மனிதன் காலப்போக்கில் அவனுக்கு உள்ள அவனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய நேச்சர் இதுதான் நீங்க வந்து ஒதுக்க முடியாது. அவனை வந்து கொஞ்சமாவது இன்ட்ராக்ட் பண்ண வச்சு அவனுடைய தனிமையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தாதான் அவனுக்கு மனநல பிரச்சனைகள் வராது. அப்படி இல்லாத பட்சத்துல அவனுக்கு கொஞ்சம் கூடுதலாக என்ன ஆகும்னா தனியாக அவர்களே வந்து மக்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கக்கூடியவர்கள் காலப்போக்கில் மன அழுத்தம் அது அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஷேரிங் அவங்கள்ட்ட குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷேரிங் அப்படி குறைவாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ்ஸும், டிப்ரெஷனும் இது போன்ற விஷயங்கள் ஏற்படும். அது கடைசியா சூசைட் தாட் வரைக்கும் கொண்டு போகும். அப்போ நம்ம வந்து பர்சனாலிட்டின்னு ஒரு விஷயத்த விட முடியுமா? விட முடியாது. அப்ப நமக்கு வந்து இனியாகிராம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ்லயும் இந்த 9 நபர்கள்ல நீங்க சார்ந்திருக்கக்கூடிய நம்பர்ல இருக்கக்கூடிய அசோசியேட்டட் ப்ராப்ளம் என்னங்கிறத சொல்லுது. அப்போ எதுக்கு இந்த அவேர்னஸ் நமக்கு ஏற்படும் போது என்ன ஆகுது, ஆஹா நம்ம அந்த அந்த நம்ம வந்து அந்த பர்சனாலிட்டியில இருக்கோம், கொஞ்சம் அதுல இருந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்மளை மேனேஜ் பண்ணிக்கும். அதுக்கும் வழி சொல்லுது. அதே மாதிரி நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தோணுது, ஓகே இது வந்து இப்படி இப்படி விட்டோம்னா அப்படி போகும்.
ஸோ பெட்டர் வந்து அவங்கள கொஞ்சம் சில பிஹேவியர் தெரப்பிஸ்லாம் நம்ம கொடுக்க முடியும், அதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ரொட்டீன்ல கொண்டு வரலாம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணுது, ரொம்ப அற்புதமாக இனியாகிராம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் இன்னொரு பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இப்ப பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவர் நல்லது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவர்கள் அந்த பர்சன்டேஜை நீங்க தாண்டும் பொழுது, கடக்கும் பொழுது, இல்ல அதை மேனேஜ் பண்ணாத பொழுது, பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் நிம்மதியாக இருப்பதில்ல. அவங்க கூட இருக்கவங்க நிம்மதியா இருக்க போறதில்ல. அவங்க கூட இருக்கக்கூடியவங்களும் நிம்மதியா இருக்க போறதில்ல. அப்ப வந்து இப்ப பர்சனாலிட்டியில இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபெக்ஷனோ, ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோ, இதையெல்லாம் வந்து ஒரு மென்டல் டிஸார்டராக மாறும் அப்படிங்கும்போது, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அத கவனிக்கணும்? இன்னும் சொல்லப்போனா, நம்மளும் சரி, நம்மள சுற்றி இருக்கக்கூடியவர்களும் பல மென்டல் டிஸார்டர்ல இருக்காங்க. அத கண்டுபிடிக்காததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அவன் நேச்சர்ன்னு விட்டுட்டு போறோம். நேச்சர் நீங்க விடக்கூடாது, விட முடியாது. அந்த நேச்சர்ல உள்ள சில விஷயங்கள நீங்க சரி பண்ணணும். அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரியா? இப்ப பர்சனாலிட்டில இப்ப அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ங்கிறவங்க என்ன ஆகும்? இத வந்து தொடர்ந்து அத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மத்தவங்கள்ட்ட ரிலேஷன்ஷிப் கெடும். அதே மாரி அதிகமாக அவங்க இந்த ஓசிடி மாதிரியான அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸார்டர் வரும். ஒரு விஷயத்த தொடர்ந்து கரெக்ட்டா செய்யணுங்கிற அந்த மனநிலையே ஓடும்போது, அதுவே பெரிய பிரஷராக மாறும். இது எல்லாம் சால்வ் பண்ணணும்னு சொன்னா, எனியாகிராம் வந்து ஒரு அற்புதமான ஒரு டூல். சரியா? இதன் அடிப்படையில உள்ள விஷயம். அப்போ இது எப்ப டெவலப் ஆகுதுன்னா 1970ல டெவலப் ஆகி 1990ல 1990ஸ்ல இத வந்து யார் பரவலாக மக்கள்ட்ட கொண்டு போறாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் கொண்டு போறாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய பலருக்குமே தெரியும். ஒரு ஒரு கம்யூனிட்டியாக ஒரு ரிலிஜியனாக பொதுவாக சைக்காலஜிக்கல் கான்செப்ட அதிகமாக மக்கள்ட்ட கொண்டு போறது பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன் எஸ்பெஷலி ஃபாதர்ஸ், பிரீஸ்ட் அவங்க எல்லாமே அடிப்படையில் வந்து அதிகமாக அவங்களுடைய வாழ்வியல் முறையிலேயே நிறைய வச்சிருப்பாங்க. எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு தெரியும்ட்டுது. கிறிஸ்டியன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் செக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இல்லாம அவங்க மேரேஜுக்கே போக முடியாது. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் பண்ணி சர்டிபிகேட் வாங்கினாதான் என்ன பண்ணணும், அவங்க வந்து மேரேஜுக்கே அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து ஒரு வாழ்வியல் முறையாகவே சைக்காலஜியை வந்து ஒரு ஒரு பார்ட்டாகவே வச்சிருக்காங்க. அதனாலதான் பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அந்த அதுவே டைவர்ஸ் பண்றதா அதுக்கான விதிவிலக்கு, அதுக்கான விளக்குகள், அதுக்கான கவுன்சிலிங் இது எல்லாமே தனியா வச்சிருப்பாங்க. அப்ப ப்ரீ மேரிட்டல், போஸ்ட் மேரிட்டல் இந்த விஷயங்கள் எல்லாமே கூடுதலாக கவனிப்பாங்க. நிறைய பிரீஸ்ட் வந்து நிறைய நிறைய பிரீஸ்ட் அக்ராஸ் த வேர்ல்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னும் சைக்காலஜி படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா எம்எஸ்டபிள்யூ பண்ணிருப்பாங்க. எம்எஸ்டபிள்யூங்கிறது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், கிட்டத்தட்ட சைக்காலஜி மாதிரியே தான், ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு டிகிரி, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். நிறைய பிரீஸ்ட் ஒன்று எம்எஸ்சி சைக்காலஜி மாதிரி, பிஹெச்டி, எம்ஃபில் மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துல. அதுக்கு எப்படி இல்லைன்னு சொன்னா எம்எஸ்டபிள்யூ பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அடிப்படையிலே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வாழ்வியல் முறையாக வச்சிருக்காங்க. மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாம் இப்பதான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாம் இப்பதான் அந்த விஷயங்களை வந்து அதுக்கான அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கு. நவாஸ் பிரதர் சொன்ன மாதிரி சில கண்ட்ரீஸ்ல இருக்கு. மலேசியா எல்லாம் வந்து கம்பல்சரி, மலேசியால கம்பல்சரி. தமிழ்நாட்டிலயுமே சில இடங்கள் எல்லாம் வந்து இப்ப பள்ளிகள்ல தொடங்கியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கவுன்சிலிங், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கொடுத்தான் பண்ணணுங்கிறது. பாவ மன்னிப்பு கேட்கறது, எஸ், பாவ மன்னிப்பு கேட்கறதுங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். அது வந்து கிறிஸ்டியானிட்டி மட்டும் சொல்லல, எல்லா மதங்களும் சொல்றதுதான். வாழ்வியல் முறையில் பாவ மன்னிப்புங்கிறது எல்லா மதங்களும் சொல்லக்கூடியதுதான். ஏன்னா ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும். ரெண்டாவது அவன் கில்ட்டில இருந்து வெளியே வருவான். பாவ மன்னிப்புங்கிறது அது வந்து நீங்க ஸ்பிரிச்சுவலாக பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவலா பாவ மன்னிப்பு கேட்டா ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்றங்கிறது ஜென்ரலாக பொதுவாக மக்கள் சொல்றது. இது சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பார்க்கும்போது பாவ மன்னிப்பு ரெண்டு விதமாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒண்ணு நமக்கு இறை சிந்தனையை கூட்டும். ரெண்டாவது நமக்கு கில்ட்டில இருந்து வெளியே கொண்டு வரும். கில்ட்டில இருந்து நம்ம வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டு அந்த குற்றத்திலேயே மனுஷன் வாழ்ந்து கடைசி வரைக்கும் அது வெளியே வராம செத்து போகக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா கில்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இறைவன்ட்ட நான் கேட்டுட்டேன், இறைவன்ட்ட இருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அதே மாதிரி அந்த பாவ மன்னிப்பு கேட்கும்போது, அழுது கேட்கும் பொழுது அது வந்து வென்டிலேஷன் சொல்றோம். திஸ் ஆல் கனெக்டட் வித் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. சரியா? அப்போ வந்து எல்லா எல்லா இறை நம்பிக்கைகளையும் ஒவ்வொரு விதமான கான்செப்ட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரியா? எல்லாத்துலயுமே கனெக்ஷன் இருக்கு.
அப்போ 1970 தொடங்கி 1990 இந்தியாவில் பரவலாக போகுது. நான் ஆக்சுவலா இனியாகிராம் படிச்சது கூட ஒரு ஃபாதர்கிட்ட தான் படித்தேன், ஒரு பிரீஸ்ட்டை தான் படித்தேன். அவரை வந்து நான் இனியாகிராம் தமிழ் புக்கு எழுதும்பொழுது அவருக்கு வந்து டெடிகேட் பண்ணி அந்த புத்தகத்தை வந்து நான் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். அப்போ என்னன்னா அடிப்படையில் அந்த மாதிரி இது பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய ஒரு கான்செப்ட். இப்போ வந்து பரவலாக அப்படியே அந்தந்த இடங்கள்ல போயிட்டு இருக்கு. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வேற யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இனியாகிராம பரவலாக நடத்துறது நம்ம மட்டும் தான் நடத்துறோம். இனியாகிராம் இப்ப நடத்தக்கூடிய சில ட்ரைனர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். பின்ன தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழ் பேசக்கூடிய சமூகத்துல முதலாக பரவலாக இனியாகிராம் ஒரு வார்த்தையை கொண்டு போனது இறைவனுடைய கிருபையால நம்ம தான். இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேயும் சரி, இலங்கையிலும் சரி, இலங்கையெல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ கவுன்சிலர்ஸ் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. இங்கே நிறைய நடத்தக்கூடிய ட்ரைனர்ஸே இருக்காங்க, ரொம்ப அற்புதமாக நடத்தி அதை பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. கவுன்சிலிங்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பயன்படுத்துவாங்க. கவுன்சிலிங் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பயன்படுத்தக்கூடிய கான்செப்ட். இதை ஏன் பரவலாக நடத்தலைங்கும் போது போக போக உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். இது வந்து ஒரு ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். இது கொஞ்சம் விளக்கம் வந்து கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கலன்னு சொன்னா தெளிவு கிடைக்கிறதுக்கு பதிலாக குழப்பம் வந்துடும். ஏன் இனியாகிராம் வந்து யார் கை வைக்கிறது இல்லை பெருசா அப்படின்னு சொன்னா இது ஒரு காரணமாக இருக்கலாம். அது நம்ம ஏன் வந்து ஒரு 20 hours இனியாகிராம் வந்து ஒரு இதுதான் மெத்தட், இதுதான் கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம். பட் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா முழுமையாக, அதனாலதான் நான் கடைசி கிளாஸ் வரைக்கும் நீங்க எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் எடுக்காதீங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். அரைகுறையா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை வரும். அப்ப கடைசி வரைக்கும் அந்த விஷயங்கள் அந்த 10 கிளாஸ் முடியும் பொழுது அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக அந்த அந்த 360 டிகிரியில நீங்க ஒரு பர்சனாலிட்டி அப்பதான் பார்க்க முடியும். பட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாலேஜ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த நாலேஜ் ஒவ்வொரு நாளும் வரும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம புரிஞ்சிச்சுன்னு நினைப்போம். புரியாது. அது புரியல. உங்களுக்கு அது பாட்டு தான் புரிஞ்சிருக்கு. அதை வச்சுட்டு நம்ம வந்து புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு நீங்க ஏதாவது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பெரிய கேப் வந்துடும். அப்ப அதனாலதான் அந்த ஒவ்வொரு நாளும் தெளிவு கிடைக்க கிடைக்க ஒவ்வொரு லேயராக நம்முடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆக கடைசியில வரும்பொழுது நமக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிடும். சரியா? ரெண்டாவது அதை எப்படி பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், விரிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? அப்போ ஒரே ஒரு பிக்சரை கொண்டு எல்லா விஷயங்களும் அற்புதமான ஒரு அழகான விஷயம் என்னன்னு சொன்னா வேற எந்த இதுலயுமே இது கிடையாது. ஓகே. அட்டெண்டட் 10 hours கிளாஸ். ஆஷிஃபா, அவங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? இனியாகிராம் ட்ரைனருடைய பேரு யார் எடுத்தது உங்களுக்கு? ஆஷிஃபா ஒரு 10 hours அட்டன் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட அட்டன் பண்ணீங்க? ட்ரைனருடைய பேர் என்ன? நிறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப நீடு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய ரியாலிட்டி இருக்கும். ஆயிஷா, ஓகே. ஆயிஷா வந்து நம்ம MDCC 4th batch நினைக்கிறேன். ஆயிஷா வந்து 4th batch. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான் உள்ளது. அதே மாதிரி இந்த கொஷினர் வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்படி கொஷினர் ஷேர் பண்ணும் பொழுது அதுல வந்து கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்த வரைக்கும் எப்படி முடிவு பண்ணும், எப்படி வந்து அதை ஃபில் பண்ணணும்னா உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுதோ அதை செலக்ட் பண்ணணும். அதுல எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது ரெண்டுல ஒண்ணு சூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு பெருசா ஆய்வு பண்ணிலாம் ஆன்சர் பண்ணக்கூடாது. அதை வச்சு ரூம் போட்டுலாம் யோசிக்க கூடாது. நீங்க அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செலக்ட் பண்ணிடணும். அப்பதான் கரெக்டான ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரியா? தேவி கேட்குறாங்க, இது வந்து ஆஃப்லைன்ல எப்போ நடக்கும் அப்படின்ட்டு. ஆஃப்லைன்ல நடக்காது. ஆஃப்லைன் நடத்துற ஐடியாவும் இல்லை. ஆஃப்லைன்ல நடத்துற மாதிரி இருந்ததுன்னா வேற ஏதாவது ஆர்கனைசேஷன் கூப்பிட்டு ஆன்லைன்ல அட்டன் பண்ண முடியாதவங்களுக்காக நடத்த சொன்னா மட்டும்தான் ஆஃப்லைன்ல நடத்துவோம். நாங்க ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கோம். என்ன பிரின்சிபல்னு சொன்னா, ஆன்லைன்ல புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆஃப்லைன்ல நடத்தக்கூடாதுன்ட்டு. எங்களுடைய இப்போதைக்கு உள்ள கொள்கை என்னன்னா, ஒரு விஷயத்தை உங்களால ஆன்லைன்ல எஃபெக்டிவா நடத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஆஃப்லைன்ல நடத்தக்கூடாது அப்படிங்கிறது நாங்க ஒரு கொள்கையாக வச்சிருக்கோம். இப்ப நம்ம நடத்தக்கூடிய ஆஃப்லைன்ல உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்படிதான் பண்றோம். இப்போ நீங்க வந்து இன்டர்ன்ஷிப், நீங்க NLP மாஸ்டரா இருக்கட்டும், NLP கிராண்ட் மாஸ்டரா இருக்கட்டும், NLP சுப்ரீம் மாஸ்டரா இருக்கட்டும், CMTயா இருக்கட்டும், மைண்ட் அல்கெமிஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ்டு பிளஸ் எமோஷன் பேஸ்டு. அந்த இடத்துல வந்து ஆன்லைன்ல நடத்தும் போது அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்றது கஷ்டம். அதனால வந்து அது ஆஃப்லைன்ல வந்து இனியாகிராம் நடத்துற ஐடியா இல்லை. பட் அதே சமயத்துல ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பர்டிகுலராக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க ஆன்லைன்ல அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்காக வந்து நடத்தி கொடுங்கன்னா பண்ணலாம். பட் நாங்க நடத்த வாய்ப்பு இல்லை. இப்போ அதே மாதிரி தான் பிசினஸ் சைக்காலஜி வந்து ஆன்லைன்ல நம்ம நடத்துறோம், ஆஃப்லைன்ல நடத்துற ஐடியா இல்லை. இப்போ திருநெல்வேலியில ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு 1 day ப்ரோக்ராம் வேணும்னு கேட்டால் அவங்களுக்காக பண்றோம். புரியுதா இல்லையா? ஏன்னா இது ஆன்லைன்ல நடத்த முடியும் போது இதுக்கு ஆஃப்லைனு முடியாத பட்சத்தான் அது. சரியா? ஸ்ரீலங்கா ஆஃப்லைன் இருக்கு, ஸ்ரீலங்கா ஆஃப்லைன் இருக்கு. பட் இந்த ப்ரோக்ராம் இல்லை, இனியாகிராம் இல்லை.
NLP மாஸ்டர்ஸ் இருக்கு, கிராண்ட் மாஸ்டர் இருக்கு, சுப்ரீம் மாஸ்டர் இருக்கு. இப்போ வந்து ஜூன்ல சர்டிஃபைட் மாஸ்டர் ட்ரைனர் ப்ரோக்ராம் இருக்கு ஸ்ரீலங்கால. சரியா? ஏன்னா இது வந்து நிறைய மக்களுக்கு இப்போ நீங்க வந்து ஒன்னொன்னுக்கும் டைம் தான். இப்போ ஆஃப்லைன் நடத்தும் பொழுது குறிப்பிட்ட ஒரு 30 பேர் அட்டன் பண்ணாங்க, இல்லை 300 பேர் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ அதுதான் நமக்கு வேணும், வெவ்வேறு இடங்களில் போய் சேரும். சரியா? கொள்கை முடிவுன்னு அரசியல் இல்லை, கொள்கை முடிவுங்கிறது சைக்காலஜியோட கொள்கை முடியும். அரசியல் முடிவு மாதிரிலாம் சொல்றீங்கன்ட்டான். அது இப்போதைக்கு இருக்கு, பின்னாடி முடிவுகள் மாறலாம். சரி, இன்சைட்ஸ் ஆஃப் இனியாகிராமோடைய இன்சைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இனியாகிராம படிச்சவங்க, இனியாகிராம் எனக்கு இது கொடுத்தது, இனியாகிராம் இது நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக, தியரியா இல்லாம ப்ராக்டிக்கலா இனியாகிராம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. அதோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எஸ், சுருக்கமாக இனியாகிராம் என்ன தந்தது அப்படிங்கறத. எஸ், அஃபீஃபா சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங். எப்படி சார் ஜாயின் பண்ணினேன் சார். இந்த இனியாகிராம் தான் லைஃபே சேஞ்ச் பண்ணின ஒரு லெசன் சார், ஒரு பாடம். உண்மையில சார் எல்லாருக்கும் செலவு நினைச்சிட்டேன். மெயினா சார் ஒரு சாப்டர் படிக்கணும்னு சொன்னா ஒன்னாவது இனியாகிராம் அண்ட் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் சார். அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்லுவேன் சார் இனியாகிராம். உண்மையில இனியாகிராம் வந்து நான் யார் என்றதுக்கு ஆன்சர் தந்த, நான் தான் அஃபீஃபான்னு சொல்றதுக்கு சரியான ஆன்சர் கொடுத்த இந்த இனியாகிராம் சார். வேறொன்றிலே நான் என்ன பத்தி நான் விளங்கிக்கல சார். நான் என்னமோ எதுக்கோ வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் இல்ல, உன்னால ஏலமன்றத ப்ரூவ் பண்ணிச்சு இந்த இனியாகிராம் சார். முதல்ல என்ன சரியானது எது, என்ன பாசிட்டிவ் எது, என்ன நெகட்டிவ் எது, நான் பலராக்கள் எப்படி, அவங்களோட எப்படி அணுகணும், அவங்கள்ட்ட எதுல இருந்து விலகணும் என்றத சரியான முறையில சார் படிச்சு தந்த ஒரு பாடம் தான் சார் இனியாகிராம். 9 பர்சனாலிட்டியும் படிச்சேன் சார். இப்ப 9 பர்சனாலிட்டியோட எப்படி பழகணும்ன்றதையும் லேர்ன் பண்ணிக்கிறேன் சார். சோ அது சரியா பேத்துக்கொண்டு உண்மையில எல்லாருக்கும் நியூ ஜாயினர்ஸுக்கு செல்ல விரும்புது இனியாகிராம் என்று சொல்ற சரியா அந்த 10 கிளாஸஸ் கம்ப்ளீட்டா ஜாயின் பண்ணி பாருங்க. கடைசி மட்டும் அதான் எந்த ஒரு இதுவும் எடுக்காம கடைசி கிளாஸ்ல விளங்கும் இந்த 9 பர்சனாலிட்டியோட குட் நெகட்டிவ் எதுன்னு சொல்லிட்டு சோ சரியான கிளாஸ் அட்டென்ட் பண்ணி சரியா விளங்கினீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில வந்து வெற்றி தான் சார். இனியாகிராம் படிச்சா வெற்றி அடைஞ்ச, உண்மையில நான் பர்சனலி வெற்றி அடைஞ்ச ஒரு நபர் தான் சார். உண்மையில நான் இருந்த 2ஆம் நம்பர் சார். சோ என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் எதாக்கி, ஆனா நான் இப்ப 3க்கு மாறிக்கிறேன் சார். என்னால ஏலம்ன்றது அதுலயும் சார், அதுலயும் ஓவர் கான்பிடென்ட் இல்லாம ஓவர் இது இல்லாம ஓகே இதுலயும் உண்ட மிஸ்டேக் ஈக்குது, நீ இதையும் திருத்தணும்ன்றத திருத்திட்டேன் சார். இன்றைக்கு சரியான ரூட்ல பேத்து கொண்டிருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் சரியான முறைப்படி சார் இதை லேர்ன் பண்ணினீங்கன்னா அவங்களும் வெற்றி தான் சார். மாஷா அல்லாஹ், தேங்க்ஸ் அலாட் சார். நான் இதை கட்டாயம் செல்லணும்ன்றதுக்காக இன்றைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணினேன். ஏண்ட ஃபவுண்டேஷன் நான் இன்றைக்கு முன்னுக்கு ஈக்கிறதுக்கு காரணம் இறைவனுக்கு அடுத்தது சார்ட இந்த MDCC கிளாஸ் தான். அதுலயும் இந்த மெயின் சாப்டரா சார் நான் செல்ல விரும்ப வந்து இனியாகிராம் அண்ட் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் சார். உண்மையில லைஃப் அழகா கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் சார் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. தேங்க்யூ சோ மச். நல்ல ஒரு ஹெட்டிங்ஸ், நல்ல ஒரு சாப்டர்ஸ் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு சரியான முறைப்படி சார் நீங்க வந்து கொண்டிருக்கிறீங்க சார். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தாங்க, எங்களுக்கு ஊட்டுங்க, நாங்க வளர்ந்து கொண்டே போறோம் சார். தேங்க்ஸ் அலாட். Okay. Thank you. God bless. Navlishma? Yes, sir. Good evening, sir. இனியாகிராம் சார் சும்மா அருமையான ஒரு இது. 2021 வரைக்கும் என்னுடைய இது வந்து வேற மாதிரி போயிட்டு இருந்தது. ஏன்னா நீங்க அந்த பாடம் நடத்தும் போது நான் வந்து ஹெல்ப்பர், ஆமா நான் ஹெல்ப்பர் அப்படின்னு வந்து, அப்புறம் நான் பர்ஃபெக்ஷன்ல, ஆமா நான் பர்ஃபெக்ஷன்ல இருக்கேன். அப்புறம் பார்த்தா கடைசியில நீங்க சொல்ற மாதிரி லாஸ்ட்ல அதை அனலைஸ் பண்ணி கடைசியில முடிவு கொண்டு வந்து ஒரு அச்சீவர் நம்பர் 3 வந்தது. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் இதெல்லாம் வந்து நம்ம சைடு மெயின் வந்து நம்ம ஒரு சாதனையாளர் வர்றதான் நம்மளுடைய மெயின் கோல்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க சார். இப்ப அது வந்துட்டு இப்ப நான் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தான் நீ ரொம்ப மாறிட்ட, சார் கிளாஸ் போனோம் ரொம்ப மாறிட்ட அப்படின்றாங்க. ஏன்னா அவங்கள வந்து நான் பர்ஃபெக்ஷன் வரேன்னு சொல்லிட்டு கரெக்டா டிசிப்ளின் இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கரெக்டா அது பண்ணிட்டு இருக்க போக, இப்ப நான் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, அதை ஏத்துக்க முடியல. இப்ப நான் ஹெல்பிங்லாம் ரொம்ப வந்து ஓவரா பண்ணிட்டு இருந்தேன் சார். அது நோ சொல்ல முடியல அப்படிலாம் பண்ணி, இப்பெல்லாம் அதெல்லாம் எது தேவை அதுக்கு மட்டும் தான் பண்றது. அதனால அப்ப அனலைஸ் பண்ணி இந்த வகுப்புல நம்ம வரும்போது
மொத்தமா நம்ம வந்து ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு அச்சீவரா ஆகிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் எனக்கு கொடுத்ததுங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இத ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா இனியாகிராம் சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய புத்தகமும் இருக்கு, நீங்க கொடுத்த அந்த ஐடியாவும் ஃபுல்லுமே நல்லா இருக்கு. இது என்னன்னா தினம் தினம் ஒரு சாதனை ஆகணும், அன்னையிலேருந்தே ஒரு சாதனை பண்ணணும். எல்லாரும் சொல்ல பண்ணிட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் கிடையாது, இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது என்னோட நம்பர் தாங்க சார். நம்பர் கேட்பாங்க, நம்பர் என்ன, நான் 3 அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார், ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அதனால இப்ப ஒருத்தரும் இதை வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது சொல்ற மாதிரி அவர் அனலைஸ் பண்ணி ஊர்ந்து கவனிச்சு அது நல்லா ஆழ்ந்து கவனிக்க ஒரு விஷயத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் நகராம அழகா உள்ள பூந்து அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்து கடைசியில பார்க்கும்போது நம்மளுடைய ஹாப்பி பாருங்களேன். அதுல இன்னும் என்னங்க சார், சில மைனஸ் எல்லாம் திருத்துற மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சதுங்க சார். அதுல எதாவது விஷயத்துல நம்ம அதிகமா இருக்கும், எதுல குறைவா இருக்கும், அந்த அதிகத்தை வந்து சமநிலைப்படுத்தணும். அப்படி ஹெல்பிங்கே அதிகமா பண்ணல, அதுவே ஒரு பாரம் தானே. அதே மாதிரி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட், டைம் இப்படிதான் இருக்கணும், பர்ஃபெக்ஷனா இருக்கணும் ஒருத்தர் சொல்லும் போது அதுவும் ஒரு கஷ்டம் தானே. அப்படிலாம் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி லைன் பண்ணி கொண்டு வரும்போது உண்மையாவே நம்ம இப்படிதான் வரணும், இந்த நெகட்டிவ் போனா கூட பாசிட்டிவ் அப்படிதான் வரணுன்ற எண்ணத்தை உருவாக்குனது நம்ம இந்த இனியாகிராம் ப்ரோக்ராம் சார். ரொம்ப 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 ஒரு கோல்டனான ஒரு இது. ஆனா ஆன்லைன்ல இவ்வளோ வந்து அழகா வந்து தெளிவா இந்த இது மாதிரி என்ன இனியாகிராம் நான் அதுக்கப்புறம் 2021 தானே கேட்டதே. நான் அதுக்கு முன்னாடி உளவியல்னா என்ன எதுனா இதே தெரியாது. இதுல ஒரு சாப்டர் வரும்போது ரொம்ப 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 இதா இருந்துச்சு. மிகைப்படுத்தி தேங்க்யூ சொல்றதுக்கு தேங்க்யூ எதுவுமே மேம். இல்ல சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ மேம். காட் பிளஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமலட்சுமி மேம் கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்தாங்களா இல்ல இனியாகிராம் ஃபர்ஸ்ட் நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பயுமே எனக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஆரம்பத்திலேயே வந்தவங்க. தேங்க்யூ. ரிஸ்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாப்பி ஈவினிங் எவ்ரிவன். எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இனியாகிராம் தான் எங்க பேட்சுக்கு. ஸ்டார்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ஆர்வமா கொடுத்த சாப்டர். நான் வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நம்பர் 1. அந்த சார் சொன்ன மாதிரி அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் மத்தவங்க கூட வாழ்றதும் கஷ்டமா இருந்தது, என் கூட மத்தவங்க வாழ்றதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் சரி சார் கொடுத்த இதுல அந்த சட்டையில கரையோட ஒரு தடவை போறதும் தப்பில்லை, ஒரு தடவை மீட்டிங்க்கு லேட்டா போறதும் தப்பில்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வந்து எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன் அதுல இந்த இனியாகிராம் வச்சு. அப்புறம் என்னோட பார்ட்னர் வந்து நம்பர் 9. ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு நான் என்ன கேட்டுட்டே இருந்தது. 9க்கு அப்புறம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, அவங்க நம்பர் 9 இப்படிதான் இருப்பாங்க, அப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களும் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அதுக்கு பதில் கிடைச்சது. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க எத்தனாவது நம்பர், அதனால அவங்க வந்து நம்பர் 3னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அப்ப நம்பர் 3ட்ட நான் என்ன பண்ணிக்கணும், நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேனேஜ் பண்ணிப்பேன், எனக்கு தெரியும் அவங்கள்ட்ட என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய கேள்விக்கு பதில் கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப தேங்க்யூ சார் இந்த டாபிக்காக. தேங்க்யூ ரிஸ்வானா. காட் பிளஸ். எஸ் பெனசீர். அஸ்ஸலாமு அலைக்கும் சார், எப்படி இருக்கீங்க, சும்மா வரீங்களா? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சார், அல்ஹம்துலில்லாஹ். நானும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இந்த ஜாயின் பண்ணது இனியாகிராம் தான் சார். என்ன லைஃபே சேஞ்ச் பண்ணதே இனியாகிராம் தான் சொல்லுவேன். ஏன்னா இனியாகிராம் படிக்கிறது முதல் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது அவங்க இன்னும் நமக்கு பேசினாலும் இன்னும் இது பண்ணாலும் பெருசா மைண்ட் பண்ணி பாடுறல. பட் இனியாகிராம் படிச்சது பிறகு இந்த 9 நம்பரையும் 9 நம்பருக்குரியவங்களையும் பார்த்ததுக்கு பிறகு சார், யாரை பார்த்தாலும் அவங்க என்ன பேசினாலும் இவங்க இந்த நம்பர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அது மைண்ட் பண்ணிச்சு. அதோட மூவி பார்த்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அவங்க பேசுறத வச்சு அவங்களோட செயற்பாடை வச்சு உண்மைக்கும் சார் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என் லைஃபை மாத்தினது, நோ சொல்ல பழகினது எல்லாமே இனியாகிராம் சப்ஜெக்டை வச்சு தான் சார். உண்மைக்குமே இன்றைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு சொன்னா இன்றைக்கு உங்கள்ட்ட ஸ்ட்ராங்கா பேசுற அளவுக்கு என்ன மாத்திச்சு சார். உண்மைக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உண்மையா இந்த செகண்ட் டைம் ஜாயின் பண்ணது கூட இந்த சப்ஜெக்ட் திரும்பியும் நான் படிக்கணும், திரும்பி நான் ஃபுல்லா உள்வாங்கணும் அப்படின்ற மாதிரி சார். அதோட உங்களோட கிளாஸ்ல உங்களோட குரலை கேட்காம இருக்கல சார், இருந்தா அது ஒரு உண்மையா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியுமா. எவ்வளோ என்ன வந்தாலும் உங்களோட வாய்ஸ்ல இருந்து வர அந்த ஹாப்பி ஈவினிங்கிற வார்த்தையை கேட்டாலே அவ்வளோ பூஸ்டிங்கா இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ பெனசீர். காட் பிளஸ். நவாஸ் பிரதர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. என்ன ஒரு பின்னாடி 3 5 நம்பர் போட்டிருக்கீங்க, என்ன அது? ஆபீஸ் லேப்டாப். எது பாஸ்வேர்ட்னா சொல்லுங்க, நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். முன்னாடி உள்ளது யூசர் நேம், இல்ல கடைசில உள்ளது பாஸ்வேர்டா? பேங்க்னுடைய இல்ல எந்த பேங்க்? ஆபீஸ்ல வந்து அப்படித்தான் வந்து யூசர் நேம் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே ஓகே.
ஆக்சுவலி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நாங்க எவ்வளோதான் படிச்சிருந்தாலும், உதாரணத்துக்கு சாருக்கு தெரியும், மாஸ்டர்ஸ் படிச்சு இப்ப பிஹெச்டி கூட பண்றேன். ஆனா, எந்த சந்தர்ப்பத்திலயும் வந்து நாம நம்ம கேரக்டர, நாம யாரு, நமக்கு ஏன் கோவம் வருது, நமக்கு வீக்னஸ் என்ன, நம்மளுடைய எல்லாமே வந்து சில நேரங்கள்ல நாங்க ப்ரொஃபஷனலா நான் நெனச்சுப்பேன் நாங்க படிச்சிருக்கிறோம் எல்லாம். ஆனா, இந்த ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணதுக்கு பின்னாடி தான் நம்மளையே நாம புரிஞ்சுக்கொள்ளணும்ன்ற சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதனால ஆரம்பத்துல சாருடைய ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு போயிட்டு, அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி, நான் என்னுடைய ஃபீல்டே இது இல்ல. எனக்கும் சைக்காலஜிக்கும் வானம் பூமி மாதிரி வித்தியாசம். நோ கனெக்ஷன் அட் ஆல். அது சஃபியா சிஸ்டர் மூலமாக அல்தாஃபுடைய அந்த கனெக்ஷன் மூலமாக வந்து, அதுக்கப்புறம் எந்த அளவுன்னு சொன்னா வந்து என்எல்பி முடிச்சு, அடுத்து ஒரு எம்டிசிசி முடிச்சு, சாருடைய எல்லா கிளாஸ் மாஸ்டர் சூப்பரிங் கிளாஸ் வரையில போயிட்டு, இந்த அளவுக்கு வரத்துக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல என்னியகிராமும் ஒரு காரணம். ஏன்னா நம்மள நாம ஐடென்டிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னுடைய பர்சனல் லைஃப்ல, கரியர்ல இப்போ அதிகமான ட்ரெய்னிங் செய்றேன். அந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஆஃபீஸ்ல, பர்சனல் லைஃப்ல, ஃபேமிலில எல்லாரையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்த புரோகிராம்னு சொன்னா என்னியகிராம்னு சொல்லலாம். அதனால என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், என்னியகிராம் படிக்கக்கூடிய நேரத்துல எனக்கு வந்த பிரச்சனை தான், 1வது, 2வது, 3வது கிளாஸ் போகும்பொழுது, வைஃப, மகன, மகள எல்லாரையுமே நாங்க ஹால்ஃப் பேக் கேக், அதாவது தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா சார் சொன்ன மாதிரி கைட் பண்ணி கடைசியாக இன்னைக்கு இந்த ப்ரோகிராம்ல என்னுடைய டாட்டர் கூட ஆன்லைன்ல ஜாயின் பண்ணியிருக்கிறா. இன்னைக்கு இந்த ப்ரோகிராம் நான் வந்ததே என்னத்துக்குன்னா, என் டாட்டர நான் என்கரேஜ் பண்ணி, என் சன் கூட மாஷா படிக்கிறாங்க. நான் படிச்சதுக்கு பின்னால எங்க வைஃப் கூட மாஷா அல்லாஹ்ன்னு சொல்லி டிசிபி படிச்சு, நம்ம ஃபேமிலியே இப்ப இந்த ஃபேமிலிய கூட ஜாயின் பண்ணியிருக்கிறோம். தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க்யூ நாஸ் பிரதர். காட் பிளஸ். நாஸ் பிரதர் வந்து நம்ம எம்டிசிசி கிராஜுவேட் பிளஸ் என்எல்பி மாஸ்டர், என்எல்பி கிராண்ட் மாஸ்டர் முடிச்சவங்க, ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் பிரதர். எஸ் சார். ரினோசா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சமைச்ச நாளே இப்போ என்னியகிராம பத்தி சொல்லவே தேவையில்ல. இப்ப செல்ல வேண்டியவங்க எல்லாருமே சொல்லி வச்சுட்டாங்க. பொறுமையா படிங்க. லாஸ்ட் மட்டும் பொறுமையா படிச்சா எங்களுடைய லைஃப் எப்படி மாறும் என்றது எங்களுக்கே, அட இப்படி இருந்த நான் இப்படி மாறினேனா என்றது எங்களுக்கு பொறுமையா விளங்கல. அது சுட்டி யாரா இருந்தாலும் ஒரு கிளாஸை கூட மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணினா உண்மையிலேயே எங்களுக்கு கஷ்டம். ரெக்கார்டிங் கேட்டாலும் சாரோட அந்த செட் பாக்ஸ்ல செட் பண்ணி படிக்கிற ஸ்டைல் ஒன்று இருக்குது. அது சூப்பர். அதை சுட்டி யாருமே மிஸ் பண்ணிட்டாங்க. ஒன் டே மிஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சைட்ல போட்டுட்டு மிஸ் பண்ணாம படிங்க. அவ்வளோ எங்களோட லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவுமே இந்த இனியகிராம் பாடத்துல எங்களுக்கு படிச்சுட்டே இல்லை. அதை சுட்டி யாரும் மிஸ் பண்ணாம படிங்க. எந்த மெசேஜ் தான் நான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ரினோசா. ஓகே. எந்த கிளாஸுக்கும் இல்லாத சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்னியாகிராமுக்கு நம்ம கொடுக்கறது உண்டு. ஒன்று, கடைசி கிளாஸ் வரைக்கும் எந்த முன்முடிவுகள் எடுக்காதீங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது, கிளாஸ் வந்து மற்ற கிளாஸ்ல நீங்க வந்து நடுவில் மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த கிளாஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா கனெக்டிவிட்டி அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த லூப் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நடுவுல ஒரு சின்ன பாயிண்ட்டை விட்டீங்கன்னா ஒரு இடத்துல பெரிய கேப் வரும். அதனால இனியாகிராம் மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நடுவுல ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ரெக்கார்டிங்கை வந்து பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் வாங்க. ரெக்கார்டிங் பார்க்காம வந்தீங்க அப்படின்னு சொன்னா புரியாது. ஏன்னா அது கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும், ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ மேக்சிமம் லைவுக்கு வந்துருங்க. அப்படி வர முடியாதவர்கள் ரெக்கார்டிங் பார்க்காம கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஷன் வரும். சரியா? ஸோ இந்த கிளாஸ் மட்டும் தான் நம்ம அதிகமாக சொல்றது. மூணாவது, இதை இனியாகிராம்ல என்னன்னு போயிட்டு சர்ச் பண்ணி நாலேஜ் எடுத்துட்டு இங்க வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா இனியாகிராம் உங்களுக்கு இன்னும் குழப்பமா தான் இருக்கும். இதை முடிச்ச பிறகு நிறைய ஆய்வு பண்ணுங்க. இதை முடிக்கிற வரைக்கும் வேணாம். ஏன்னா ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமா பெரிய கன்ஃபியூஷன் ஆகும். பிளஸ் அகைன் நம்ம வந்து ஒரு முன்முடிவுகளோட வந்து அட்டன் பண்ணுவோம். அது வந்து லேர்னிங் வந்து கரெக்டாக கொடுக்காது. இதை முடிச்ச பிறகு நீங்க ரெஃபர் பண்ணீங்க. சரியா? ரைட். இன்சைட்ஸ். ஸோ இதனால நமக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும்னா செல்ஃப் அவேர்னஸ். ஒரு பெட்டரான ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்து நமக்கு நம்மளை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். நம்ம வந்து கரெக்டான ஒரு டைரக்ஷன் நோக்கி போக முடியும். கரெக்டான டைரக்ஷன்னா ரெஸ்பாண்ட் பண்றது எப்படி? ரெஸ்பான்ஸ் பண்றதுனா எப்படி? என்னது?
ரெஸ்பாண்ட் பண்றதுன்னா ஒருத்தங்க நம்மள்ட்ட பேசுறாங்க, அவங்கள்ட்ட எப்படி ஆன்சர் கொடுத்தா அவங்களால உறவை மேம்படுத்த முடியும். அப்போ ஒருத்தவங்க ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துல வந்து நம்ம எப்படி என்ன ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இனியாகிராம் வந்து நம்ம பர்சனாலிட்டிக்கு எது பொருத்தமாக இருக்குங்கிறத சொல்லும். ஸோ அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, கொலாபரேட்டிவ் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு கணவன் மனைவி மத்தியில் வந்து ஒரு குழப்பம் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா அந்த புரிந்துணர்வு இல்லைன்னு தான். பொதுவாக கவுன்சிலிங் போகும்போது எல்லாரும் சொல்றதுதான் புரிஞ்சுக்கங்கன்ட்டு. ஆனா எல்லாரும் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது தான். அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் யாரும் சொல்றது இல்ல. அத இனியாகிராம் சொல்லும். சும்மா வந்து நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு இல்ல, நீங்க இவங்கள இப்படி புரிஞ்சுக்குங்க, நீங்க இவங்கள்ட்ட இப்படி நடந்துக்குங்க. ஸ்பெசிபிக்கா அந்த அந்த நபரனுடைய அந்த தன்மையை அறிந்து எக்ஸாக்ட்லி இதை வந்து வேணும், இது வேணாம், இது கூடும், இது கூடாது அப்படிங்கறது அடிக்கும். அதனால உள்ள விஷயம். அப்ப அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், அக்செப்டன்ஸ் கூடும். ஒரு காலகட்டத்துல வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கும் என்னுடைய நேச்சருக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்பயுமே டிஃபரன்ஸ் இருக்கும். எந்த இடத்துல வந்து அதை நான் ரியலைஸ் பண்ணேன்னா பர்சனாலிட்டி டிஃபரன்சஸ் புரியும் பொழுதுதான். அப்ப அந்த 2 பேருக்கு மத்தியில் அந்த பர்சனாலிட்டி டிஃபரன்சஸ் வருது. அப்ப நான் நினைக்கிற மாதிரி, நான் பிஹேவ் பண்ற மாதிரி, நான் என்னுடைய எண்ணம் மாதிரி அவங்களுக்கு இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி, அவங்களுடைய சிந்தனை போக்கு வேற, அவங்களுடைய செயல் வேற, அவங்களுடைய ஆக்கம் வேற. அப்ப நான் வந்து எப்போ அது தெரியுதோ அப்பதான் நான் ரெஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மற்றவங்களோட இணைஞ்சு வாழ்றது சிரமம். இதன் அடிப்படையில உள்ளது. நவாஸ் பிரதர் கேட்கிறாரு, ஒய்ஃப் வச்சுட்டு பேசுறீங்களான்ட்டு. ஒய்ஃப் வச்சிடல, ஒய்ஃபு தெரியும், அதனால வந்து ஒய்ஃப் இல்லாமலே பேசுறான் மனசுல இருந்து. அப்போ அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி, நம்முடைய செயல்பாடுகள் நம்ம வந்து இப்ப பண்ற வேலைகளை விட ரொம்ப சிறப்பாக வந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைச்சிக்க முடியும். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இருக்க முடியும், ஒரு திருப்தி இருக்கும். உங்களுக்கு அழகா வந்து இது வரும். ஆமா, தயவு செஞ்சு யாரும் என் நம்பரை டைப் பண்ணாதீங்க. ஏற்கனவே பேச்சுலர் உள்ளவங்களுக்கு என் நம்பர் தெரியும். நம்பர் கரெக்டா 5ங்கிறத யாரும் டைப் பண்ணாதீங்க, சரியா? 5ஆ 6ஆ என்னங்கிற உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை மறந்துட்டு கரெக்டா வந்து 5ஆ 6ஆ 7ஆங்கிறத கரெக்டா டைப் பண்ணாங்க. இப்ப அர்ஷாருக்கு வந்து 35ஆவது பேட்ச்ல இருக்காரு. இப்ப அவர் நினைக்கிறாரு இப்படியாவது ஒரு நம்பரை முதல்ல கண்டுபிடிக்கணும்ட்டு. 5 தானே ஞாபகம் இருந்தா யாரும் சொல்லாதீங்க, உங்களோட வச்சுக்கோங்க. அந்த சீக்ரெட் வந்து உங்களோட இருக்கட்டும். 5ஆம் நம்பருங்கிறது ஆமா, சில பேர் 2ம்பாங்க, சில பேர் 3ம்பாங்க. 2ங்கிறது மனசுல இருந்தாலும் 5ங்கிறது தெளிவா இருக்கட்டும். அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது. அது கிளாஸ்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஆமா, 3 + 2 5 அப்படி வச்சுக்கலாம், இல்ல 5 - 3 2 இப்படியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சுக்கோங்க. கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு. அப்ப இன்க்ரீஸ்டு ஃபுல்ஃபில்மெண்ட், அப்போ நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு திருப்தியை பெறுவதற்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக, ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு, அந்த பர்சனாலிட்டி புரிஞ்சுக்கிறோம், வாழ்வியல் முறையை மேம்படுத்துறதை தாண்டி ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். பட்டவர்த்தனமாக பளிச்சுன்னு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிரும். இதெல்லாம் உன்னுடைய ஸ்ட்ரென்த், இதெல்லாம் உன்னுடைய வீக்னஸ், அப்ப இதெல்லாம் மேம்படுத்தணும், இதெல்லாம் ஒன்றது எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். அப்படிங்கிற விஷயம். அப்போ வந்து ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ், நம்மளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் என்ன, இப்ப என்ற ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி சில நேரங்களுடைய பர்சனாலிட்டி தெரியும். அப்ப அந்த பர்சனாலிட்டி தெரியும் பொழுது அப்போ நான் அதை வந்து நான் ஏத்துக்காம இருப்பேன். எப்ப நான் அதை ஏத்துக்காம இருக்கணும் அப்பயே வந்து எனக்கு அது ஒரு அழுத்தமாக இருக்கும். அப்போ அதை என்னுடைய பர்சனாலிட்டி என்னவோ அதை ஏத்துக்கிட்டு அதுல உள்ள கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும். நம்முடைய ரேஞ்ச் என்ன, இந்த ரேஞ்சுங்கிறது நம்முடைய அளவீடு. ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு பண்ண முடியும், அது எதனால பண்ண முடியும், என்ன விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து உணர்த்துவதற்கு இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் இனியாகிராம் பற்றியான பேசிக் கொஸ்டின்ஸ், பேசிக் எக்ஸ்பிளனேஷன். இதுல ஏதாவது இனியாகிராம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கா? அடுத்து ஒரு கேள்வி வரும், அந்த கேள்வியே வரலைனாலும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். என்ன கேள்வி அது? அந்த கேள்வி வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் சொல்லிடுறேன். சரி, ஆல்ரெடி ஏசிபிசியில் இருக்கக்கூடியவர்கள், எம்டிசிசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வரும். இப்போ நான் இனியாகிராம் மட்டும் தனியாக படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இப்போ பண்ண போகிறேன். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ள ஃபீஸ், இந்தியாவில் உள்ள ஃபீஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்தியன் அமௌண்ட்டில் வந்து 6000 ரூபாய். ஸோ இங்கே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டோட 2700 பே பண்ணால் போதும். இந்த 10 days கிளாஸ், 20 hours கிளாஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவர்கள் 21,000. ஸோ அது டிஸ்கவுண்ட் போக 9,500 LKR பே பண்ணீங்கன்னா போதும். இதுதான் உள்ளது. வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்.
ஆஷிஃபா, நீங்க புக்கை வந்து உங்களுக்கு யார் இந்த இதுல அனுப்புனாங்களோ, இந்த லிங்கை வந்து உங்களுக்கு அனுப்புனாங்களோ அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க தான் உங்க கோஆர்டினேட்டராக இருப்பாங்க. நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ அவங்க தான் கோஆர்டினேட்டர். ஏன் பர்டிகுலரா நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுக்கறது இல்லைன்னா, இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் நடத்தக்கூடிய கிளாஸ் கிடையாது. நான் வந்து ஒரு ட்ரைனர் தான். சரியா? நான் ஒரு ட்ரைனர், நான் ஒரு மென்டாராக இங்க இருக்கேன். இதை நடத்துறது எல்லாமே குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ஆர்கனைசேஷன் சேர்ந்து தான் இந்த கிளாஸஸ் வந்து நடத்துது. ஸோ உங்களுக்கு லிங்க் யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்கள்ட்ட இருந்து நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. சரியா? அதுதான் முறை. இப்போ நான் ஒரு நம்பர் மட்டும் நான் கொடுக்க முடியாது. உங்களுக்கு யார் மூலமாக லிங்க் கிடைச்சதோ அதுல கீழே நம்பர் போட்டிருப்பாங்க, கோஆர்டினேட்டர் நம்பர் போட்டிருப்பாங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அட்மிஷனுக்கு அதே மாதிரி தான். புக்கா இருந்தாலும் அட்மிஷனாக இருந்தாலும் உங்களுடைய கோஆர்டினேட்டர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற ஏதாவது கேள்விகள்? இனியாகிராமுக்கு தமிழ்ல புக் இருக்காமா? இனியாகிராம்ல தமிழ்ல நம்ம புக் எழுதியிருக்கோம். என்னுடைய இன்னொரு சஜஷன், புக்கு வாங்கிக்கங்க, அவசியம் நீங்க வாங்குங்க, ரொம்ப முக்கியம். ஆனா அந்த புக்கை வாங்கி படிக்காதீங்க இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும். ஏன் சொல்றேன்னா அகைன் அதே பர்பஸ் தான். தெரிஞ்சுக்கிட்டு இதை அட்டன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். கூடுதலாக இனியாகிராம் புக்கு வாங்கினாலும் படிச்சுட்டு இதை அட்டன் பண்ண வேண்டாம், அட்டன் பண்ணிட்டு பிறகு படிங்க. ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தமிழ்ல இருக்கும். மற்றபடி மெட்டீரியல் அஸ் யூஷுவல் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். நவாஸ் பிரதர் சொல்லுங்க பிரதர். என்னுடைய கேள்வி என்னன்னா, நாங்க நேரத்தோட படிச்சதுக்கும் இப்ப நீங்க செய்யறதுக்கு ஏதாச்சும் வெர்ஷன்ஸ்ல அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்குதா, இல்லாட்டி சேம் அதே கிளாஸஸ் தானா? எக்ஸாக்ட்லி சேம், அதே தான். கான்செப்ட் எல்லாமே சேம் தான், கான்செப்ட் மாற போறது இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் இல்லது மாறலாம், சப்ஜெக்ட் அதே தான். ஓகே ஓகே சார், ஓகே. ஏன்னா இப்போ வந்து சில விஷயங்கள் நம்ம மாற்ற முடியாது, காலங்கள் மாறினாலும் கான்செப்ட் ஒண்ணுதான். கான்செப்ட் இனியாகிராம் வந்து இப்பயும் இனியாகிராம் தான், 30 வருஷத்துக்கு முன்னாடி இனியாகிராம் தான், 30 வருஷத்துக்கு பிறகும் இனியாகிராம் தான். இனியாகிராம்ல மாற்றங்கள் இருக்காது. இனியாகிராம பார்க்கக்கூடிய அப்ரோச்சும் உதாரணங்களும் ப்ரெசன்டேஷனும் சில விஷயங்கள் கூடலாம். அதுதான் வந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். அதை அப்கிரேட் பண்றதுக்குள்ள விஷயங்கள் பண்ண கோர் கான்செப்ட் அதே தான். ருசைக்கா. வணக்கம் சார். அலைக்கும் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஏன் சோமா பேசுறீங்களா? இல்ல சார், வாய்ஸ் சரியா இருந்துட்டானு பார்த்தேன், பட் இன்னுமே வாய்ஸ் சரி வரல. அதான் எனர்ஜெட்டிக்கா பேசணும், சொல்லுங்க. இல்ல, என்ன வாய்ஸ் இப்போ ஒரு 2 வீக்ஸாவே இப்படித்தான் சார், ரொம்ப டல். இல்ல இப்ப ஓகே, இப்ப நார்மலா தான் இருக்கு. தொடங்கும் போதுதான் ரொம்ப டல்லா இருந்ததுதான். சொல்லுங்க. இல்ல சார், அந்த நீங்க இன்சைட்ல சொன்னீங்க இல்லையா, கிளாஸை மிஸ் பண்ணாம வாங்கன்னு சொல்லி. ஸோ அதை வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஷேர் பண்ணோம். பிகாஸ் லாஸ்ட் நான் எம்டிசிசி 27th பேட்ச்ல நான் படிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதே மாதிரி இன்ட்ரடக்டரி கிளாஸ்க்கு அப்புறமா நோட் எல்லாம் அந்த மாதிரி ரைட் பண்ணி ஸ்டிக்கி நோட் பேஸ்ட் பண்ணி கலர்ஃபுல்லா ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அப்புறமா அந்த கொஸ்டின் லிஸ்ட்ல வந்து கிளாஸ் ஒரு 2 கிளாஸ் மிஸ் ஆக்கிட்டேன். ஸோ உங்க ஸ்டூடெண்ட் ஆவினாவே எல்லாரும் கேட்பாங்க, நீங்க நம்பர் என்னன்னு. சத்தியமா எனக்கு நம்பர் தெரியல, பிகாஸ் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. மொபைல் நம்பர் சொன்னீங்களா கேட்டவுடனே? இல்ல, ஒவ்வொரு முறையும் இப்ப அது தெரியலன்னு சொன்னாவே ஒரே அவமானமா போச்சு. அப்ப நெக்ஸ்ட் டைம் எப்படா சார் இன்னைக்கு நடத்துவாங்க, அதுல அட்டெண்ட் பண்ணணும், அது கம்ப்ளீட் பண்ணணும். பிகாஸ் உங்க ஸ்டூடெண்ட் ஆவினாவே அந்த இன்னைக்கு நம்ப தெரியலன்னா வேலை இல்லை அந்த மாதிரி. அது அப்ப நெக்ஸ்ட் டைம் எப்ப நீங்க நடத்துவீங்க அப்படின்னு பாத்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண இன்னைக்குதான் போஸ்ட் பார்த்தேன். ஸோ நான் கட்டாயம் ஜாயின் பண்ணணும். இந்த தடவை ஹெட்டிங் ஒன்றும் போடல, அதே நோட் புக்ல அதே ஸ்டார்ட் பண்ணி, பட் இந்த தடவை கோர்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன்ல இருக்கிறேன் சார். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்றேன், கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ மிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா அதுக்கு போறது கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம். ரெக்கார்டிங்ஸ் பார்த்தாலும் இந்த அளவு கிளாரிட்டி கிடைக்காது. மிஸ் பண்ணா பாருங்க, அப்படி மிஸ் பண்ணீங்க நீங்க இந்த மாதிரி அடுத்த பேட்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டி வரும். தேங்க்யூ ருசைக்கா. God bless. எஸ் சல்மான் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும். சார், இது கிளாஸ் என்னென்ன நாளில் சார் நடக்கும், என்ன டைம்ல சார் நடக்கும்? இது இல்ல, நீங்க ஆல்ரெடி அதுல தான் இருக்கீங்க. ஏசிபிசியில ஒரு பாட்டு தான் இனியாகிராம். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் வைக்கிறதுங்கிறது நம்ம கோர்ஸ்ல, அந்த 1 இயர் கோர்ஸ்ல இல்லாதவர்கள், எம்டிசிசி 11 monthsல இல்லாதவர்களுக்கு தான் இது அறிமுகம். உங்களுக்கும் இந்த கோர்ஸினுடைய பார்ட், இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ உங்களுக்கு இது நடந்துட்டு இருக்கு இல்லையா, கவுன்சிலிங் ஸ்கில் நடந்துட்டு இருக்குல்ல, இது முடிஞ்சோடனே அடுத்த டாபிக் அதான். இன்ஷா அல்லாஹ்.
சரி சார். மற்றது ஏசிபிசிக்கு பிறகு நாங்கள் அடுத்த ஒரு இது ஒன்று செய்கிறோண்டாக்கா இது சரி எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஏசிஎல்சி அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் லைஃப் கோச்சிங், அதுவும் 1 year கோர்ஸ். அது பண்ணலாம். அது வந்து மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் நடக்கும். இப்போ இது வந்து டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே நடக்குது இல்லையா? அது வந்து மற்ற 3 நாட்கள் அது நடக்கும். இன்ஷா அல்லாஹ். ஹைர் சார். ஓகே, ரைட் ரைட். ஒரு அற்புதமான ஒரு மாலை வேளையில் நிறைய கெஸ்டும் ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே முடிச்சவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய பலருமே ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணீங்க. ஸோ இனியாகிராமுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸாக இதை எடுத்துக்கோங்க, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். அடுத்ததுல வந்து ரொம்ப அற்புதமாக அந்த நம்ம இனியாகிராம் பிக்சர் பார்த்தோம்ல, அந்த பிக்சரை வரையறதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன, அந்த பிக்சர் எப்படி மனசுல வச்சுக்கிறது, பதிய வச்சுக்கிறது, அதனுடைய தன்மைகள், அந்த கான்செப்ட், ஐடியாஸ் எல்லாத்தையுமே சூப்பராக டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, குட் நைட்.